Econ Icon Season 4. இலங்கை நிதியத் துறையில் உச்ச நிறுவனமாக விளங்கும் இலங்கை மத்திய வங்கி நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற சக்தியாக இருக்கும் எமது நாட்டு பாடசாலை மாணவர்களின் பொருளியல் அறிவினை வியாபித்து அவர்களுக்கான அடையாளத்தை அங்கீகரிப்பதில் என்றும் முன்னிலை வகிப்பதற்கு இந்த ஈகான் ஐகான் நிகழ்ச்சியை ஓர் எடுத்துக்காட்டு. சிறந்த சந்தை நடவடிக்கை முதலாம் தர சந்தை பொருளியலின் அடிப்படையை உலகறிய செய்யும் வகையில் இலங்கை மத்திய வங்கி சக்தி தொலைக்காட்சியோடு இணைந்து வழங்கும் ஈகான் ஐகான் சீசன் 4 நிகழ்ச்சிக்காக இம்முறையும் நாடளாவிய ரீதியில் தேர்வுகள் நடைபெற்று புள்ளிகளின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட அதிசிறந்த 16 பாடசாலைகள் கலையக சுற்றில் களம் கண்டனர். இலங்கையின் 70வது சுதந்திர தின கொண்டாட்டத்திற்காக அது அல்லாததுன்னு கேட்டிருந்தேன். அடுத்தடுத்த சுற்றுகளில் உற்சாகமாக மாபெரும் இறுதிப் போட்டி என்ற கனவோடும் பலத்த எதிர்பார்ப்புகளோடும் களம் கண்ட எமது மாணவர்கள் தங்களது திறமையை இவ்வுலகிற்கு பறைசாற்றினார்கள். எதன் அடிப்படையில் உண்மையான வறுமை கணிப்பிடப்படுகிறது? கடுமையான போட்டிகளுக்கு மத்தியில் காலிறுதி மற்றும் அரையிறுதி சுற்றுக்கள் கடந்து மாபெரும் இறுதிப் போட்டியில் இன்று வெற்றியை ருசிக்க களம் காணும் 2 பாடசாலைகள். மாத்தறையில் இருந்து திக்வெல்ல மின்ஹா தேசிய பாடசாலை, மட்டக்களப்பில் இருந்து குருமன்வெளி சிவசக்தி மகா வித்யாலயம். தங்களது கனவை நனவாக்க காத்திருக்கும் இந்த 2 பாடசாலைகளில் வெற்றி மகுடம் சூடப்போவது யார்? அரங்கம் அதிரும், உங்களது கரகோஷம் அதனை பறைசாற்றும். சக்தியின் வாழ்த்துகள். அன்பு கலந்த இனிய வணக்கம் ரசிக பெருமக்களே, பார்வையாளர்களே, நேயர்களே. இலங்கை மத்திய வங்கி சக்தி தொலைக்காட்சியுடன் இணைந்து வழங்கக்கூடிய ஈகான் ஐகான் சீசன் 4விற்கு மிகப்பெரிய கரகோஷங்கள் முழங்க உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. இன்றைய இந்த மேடையில யாரு கற்றுக்கொள்ள போறாங்க, யாரு பெற்றுக்கொள்ள போறாங்க? இலங்கை மத்திய வங்கி சக்தி டிவியோடு இணைந்து வழங்கக்கூடிய ஈகான் ஐகான் சீசன் 4 கிராண்ட் ஃபினாலே. நீங்க எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த தருணத்தை இப்போது நாம் ஆரம்பிக்கலாம். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் அழைக்கக்கூடிய பாடசாலை திக்வெல்ல மின்ஹா தேசிய பாடசாலை. சிங்க பெண்கள் வந்திருக்காங்க. உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஏவி அடுத்து. வெற்றி எங்களுக்கு மின்ஹாத். வெற்றிகள் ஒன்றும் புதிதல்லை, தோல்விகள் ஒன்றும் முடிவல்லை. மற்றொரு வெற்றி சாதனை தொடரும் நம் மின்ஹாத் மண்ணில் இருந்து. திக்வெல்ல கிராமம் தென் மாகாணத்தில் மாத்தறை மாவட்டத்தில் தெவுந்தர தொகுதியில் அமைந்துள்ளது. நீண்ட கரை என்ற கருத்தை தரும் திக அல்ல என்ற சிங்கள சொல்லில் இருந்து திக்வெல்ல என்று பெயர் வந்துள்ளது. இவ்வூர் இன்றும் உல்லாச பிரயாணிகளை கவரும் அழகிய கடற்கரையை கொண்டமைந்துள்ளது. இறுதி வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். இறுதி வரை போராடுவோம். பெஸ்ட் ஆஃப் லக். ஜெயிச்சு இந்த கப்பை எங்களோட ஊருக்கு கொண்டு வருவோம். எங்களோட பாடசாலை ஜெயிக்கிறோம். கப்பை கொண்டு வாங்க. All the best, மின்ஹாத். இலங்கை மத்திய வங்கியுடன் சக்தி டிவி இணைந்து நடத்தும் ஈகான் ஐகான் சீசன் 4 போட்டியில் இதுவரை நாட்டின் பிரபல பாடசாலைகளோடு போட்டியிட்டு வெற்றி கொண்டு மாபெரும் இறுதிப் போட்டி வரை முன்னேறியுள்ள திக்வெல்ல மின்னா தேசிய பாடசாலைக்கு நமது வாழ்த்துக்கள். வெற்றியை போல் வலிமை வேற எதுவும் இல்லை. அந்த வலிமை நம்மிடம் உள்ளது. இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் வெற்றி பெறுவோம். All the best. வெற்றியோட கப்பை எடுத்துக்கொண்டு எங்கள் ஊருக்கு சந்தோஷமா வாங்க. நிச்சயமாக ஈகான் ஐகான் சீசன் 4வின் டைட்டிலை நாங்களே வின் பண்ணுவோம் என்பதை உறுதியாக கூறுகிறேன். இந்த வெற்றி அடைய வேண்டும் நான் பூர்ணமாக உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து விடைகிறேன். வெற்றி நமக்கே. ஆல் தி பெஸ்ட் மின்ஹாத்.
என்ன திட்டம்லாம் போட்டிருக்கீங்க ஜெயிக்கிறதுக்காக? இந்த போட்டிக்கான எங்களை முழுமையாக தயார்படுத்தி கடைசி வரையும் அழைத்து வந்த அதிபர் உட்பட எங்களது பொருளியல் ஆசிரியர் அவருக்கும் எனது பெற்றோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கலக்குறீங்க, ஜெயிக்கிறீங்க, சந்தோஷமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து மிக முக்கியமான இன்னும் ஒரு பாடசாலை, திக்வல்ல மின்ஹாத் தேசிய பாடசாலையோடு சேர்ந்து போட்டி போடக்கூடிய ஒரு பாடசாலை இறுதி போட்டிக்கு வந்திருக்காங்க. அந்த பாடசாலையை நம்ம அன்போடு வரவேற்கலாம். மட்டக்களப்பு குருமன்வெளி சிவசக்தி மகா வித்யாலயம். இறுதி போட்டி வரைக்கும் வந்திருக்கீங்க. ஜனீத், என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எங்கள் போட்டி வந்து பரித்தனை மறிக்கும். குருமன்வெளி சிவசக்தி மகா வித்யாலயம் டீமுக்கான ஒரு ஸ்பெஷல் ஏவி பார்த்துடலாமா? வெற்றி கிரீடத்தோடு நாங்கள் எமது பாடசாலையை அலங்கரிக்க காத்திருக்கின்றோம். மட்டக்களப்பு குருமன்வெளி சிவசக்தி மகா வித்யாலயம் கிழக்கிழங்கையில் மீன்பாடும் தேன்னாடாம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் தென்கிழக்கே மண்முனை தென் எருவில்பற்று பிரதேச செயலக பிரிவில் இயற்கை எழில் கொஞ்சும் தமிழர் பண்பாடுகளை தன்னகத்தே கொண்ட அழகிய குக்கிராமம் குருமன்வெளி. வெற்றிக்கு பேர் தான் குருமன்வெளி. கிழக்கு மாகாணத்தில் வர்த்தகம், கலைத்துறை என கல்வியில் முதல் நிலை பெற்று மாபெரும் விருட்சமாய் ஓங்கி நிற்கின்றது சிவசக்தி மகா வித்யாலயம். இந்த வெற்றி சமருக்காக சிறந்த களத்தினை ஏற்படுத்தி கொடுத்த மத்திய வங்கியினருக்கும் மற்றும் சக்தி டிவி பணிம குழுவினருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி கூறி பாராட்டுகின்றேன். கடந்த சீசனில் வெற்றி மகுடம் சூடிய இதே பாடசாலை தொடர்ச்சியாக இம்முறையும் ஈகான் ஐகான் சீசன் 4 நிகழ்ச்சியில் தங்களை இணைத்துக் கொண்டு மாபெரும் இறுதி போட்டி வரை முன்னேறியுள்ள குருமன்வெளி சிவசக்தி மகா வித்யாலயத்திற்கு எமது வாழ்த்துக்கள். எங்களது மாணவர்களுக்கு எமது பாடசாலையின் நிர்வாகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆல் தி பெஸ்ட். வின் பண்ணுவோம், களத்தில் சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட் குருமன்வெளி. இன்னும் ஒரு போட்டி தான் மகள் இருக்குது, அது கஷ்டம் இல்லை, நீங்கள் நினைச்சா வின் பண்ணுவீங்க. குழுவாக வெற்றி பெற வேண்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பக்கம் சிங்கப்பெண்கள், இந்த பக்கம் சீறி பாயக்கூடிய வேங்கைகள், நடுவில் நான் இன்னைக்கு வந்து புள்ள பூச்சி தான்ப்பா. இவங்களை சமாளிக்கிறதுக்கு வேற வேட்டையன் கண்டிப்பா தேவைப்படும். அப்படி பார்க்கும்போது எங்களுடைய குயிஸ் மாஸ்டர் திரு கஜமுகன் அவர்கள் இணைந்திருக்காரு. அந்த அடிப்படையில் முதலிலே நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். எப்போதும் எங்களுடன் அறிமுகமாகி இருந்து இறுதிப் போட்டிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நடுவர், இலங்கை மத்திய வங்கியின் பிரதேச அலுவலகங்கள் கண்காணிப்பு திணைக்களத்தினுடைய மேலதிக பணிப்பாளர் திரு JM அமீர் அவர்களை உங்கள் கரகோஷத்துக்கு மத்தியில். அத்தோடு இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தினுடைய பிரதி பணிப்பாளர் முனைவர் சுஜிதா ஜெகஜீவன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். எங்கே கரகோஷம். இலங்கை மத்திய வங்கியின் பேரண்ட முன்மதியுடைய கண்காணிப்பு திணைக்களத்தினுடைய பிரதி பணிப்பாளர் முனைவர் L ஸ்ரீதரன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். இன்றைய இந்த ஈகான் ஐகான் சீசன் 4 பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்கின்றார் இலங்கை மத்திய வங்கியின் மூத்த துணை ஆளுநர் முனைவர் P நந்தலால் வீரசிங் அவர்கள். இப்படியாக எங்கள் நடுவர்களையும் பிரதம விருந்தினரையும் நாங்கள் அறிமுகப்படுத்திய அடுத்த நேரம் நாணய சுழற்சிக்காக மாணவர்களை அழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. கண்டிப்பா டாஸுக்காக டீம் கேப்டன்ஸ் 2 பேரையும் நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதே நேரம் இந்த 2 பாடசாலைகளுமே இந்த அளவுக்கு இந்த கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் வந்திருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணத்தாக நாங்க பார்க்கக்கூடியது இந்த பாடசாலையின் அதிபர்கள். அவங்களையும் அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கிறோம். உங்கள் பாடசாலை முதலாக ஒரு போட்டித் தொடரிலே முகம் கொடுக்கின்றது எனக்கு தெரிந்து. மாத்தறை மாவட்டத்தில் திக்குவல்லை என்ற ஒரு சிறிய கிராமத்தில் சிங்கள கிராமங்களால் சூழப்பட்ட இந்த பாடசாலை இவ்வாறு இலங்கையில் மிக உயர்ந்த ஒரு பெரிய ஒரு போட்டியை முகம் கொடுத்து இந்த இறுதி நிலைமைக்கு வந்ததே உண்மைக்கு ஒரு கிடைத்த ஒரு பெரிய ஒரு வெற்றி. அந்த பூரிப்பில் நாங்கள் அனைவரும் இருக்கின்றோம். இந்த சீசன் வரைக்கும் நீங்க வந்திருக்கீங்க. பிரின்சிபல், நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
எங்களுடைய மாணவர்கள் மிகவும் திறமையான முறையிலே இந்த போட்டிக்காக தயார்படுத்தப்பட்டுள்ளார்கள். எனவே நிச்சயமாக இரு பால் அறிவுள்ள ஒரு அணியாக இருப்பதனால் நிச்சயம் வெற்றி வருவார்கள் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சிகரமாக கூறி அதுக்கு ஆசீர்வதிப்பார் என இந்த சந்தர்ப்பத்தில் கூறி வைக்க விரும்புகிறேன். நன்றி அதிபரே. இப்போது நாங்கள் நாணய சுழற்சியை மேற்கொள்ள வேண்டிய நேரம். ஜனனீத், அதே நேரத்தில் இஸ்ரா, இருவரும் பாருங்கள், யார் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள்? ஜனனீத் கேட்கின்றார். பரவாயில்ல இஸ்ரா, இப்போது நான் நாணய சுழற்சியை இடுகிறேன். கூறுங்கள். தலை. தலை கூறியிருந்தார் ஜனனீத், ஆனால் கிடைத்தது என்ன இஸ்ரா? பூ. ஆகவே மின்ஹாத் தேசிய பாடசாலை நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருக்கின்றது. கொடுத்து ஆடப்போகிறீர்களா, எடுத்து ஆடப்போகிறீர்களா என்று உங்கள் விண்ணப்பத்தை கூறுவது. எடுத்து ஆடப்போகிறேன். அவர்கள் எடுத்து ஆடப்போகின்றார்கள். இந்த கிராண்ட் பினாலையில போட்டி போடக்கூடிய 2 பாடசாலைகளும் பார்த்து பார்த்து ஆசைப்படக்கூடிய அந்த வெற்றி கிண்ணம் காண்பிச்சிடலாமா? நிச்சயமாக. உங்களுடைய பலத்த கைத்தட்டலுக்கு மத்தியில் இந்த கிராண்ட் பினாலையினுடைய முதல் சுற்றுக்கான விதிமுறை இதோ. முதலாம் சுற்று. ஒரு அணிக்கு 3 கேள்விகள் வீதம், இரு அணிகளுக்கும் 6 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு போட்டியாளரும் தனித்தனியாக கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். கலந்துரையாட முடியாது. எல்லா கேள்விகளுக்கும் 4 தெரிவுகள் வழங்கப்படும். சரியான விடையளிப்பதற்கு 3 சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும். முதல் சந்தர்ப்பத்திற்கு 100 புள்ளிகள், இரண்டாம் சந்தர்ப்பத்திற்கு 50 புள்ளிகள், மூன்றாம் சந்தர்ப்பத்திற்கு 25 புள்ளிகள். போட்டியாளர் ஒருவர் விடையளிப்பதற்கான கால அளவு 10 வினாடிகள் மாத்திரமே. பிழையாக விடையளித்தால் அல்லது விடையளிக்காவிடின் பதிலளிக்கும் வாய்ப்பு எதிரணிக்கு வழங்கப்பட மாட்டாது. அஸ்லா, உங்களுக்கான முதல் கேள்வி. முதலாவது சுற்றிலே சாதாரணமாக உரிமம் பெற்ற சிறப்பு இயல்ந்து வாழ்ந்த வங்கிகளினால் வாடிக்கையாளர்களுக்கு அளிக்க முடியாத செயற்பாடு எது? ஏ, சேமிப்பு வைப்புகளை ஏற்றுக்கொள்ளல். பி, தவணை வைப்புகளை ஏற்றுக்கொள்ளல். சி, குத்தகை வசதிகளை வழங்குதல். டி, வெளிநாட்டு நாணய கொடுக்கல் வாங்கல்களை வழங்குதல். ஆன்சர் டி, வெளிநாட்டு நாணய கொடுக்கல் வாங்கல்களை வழங்குதல். சரியான விடை. பாஸ்கரன், தயாரா இருக்கிறீங்களா? உங்களுக்கான கேள்வி இதுதான். பொது மக்களிடமிருந்து வைப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு அதிகாரமுள்ள நிறுவனங்களை மட்டும் உள்ளடக்கிய குழுவினை தெரிவு செய்க. ஆப்ஷன் ஏ, வணிக வங்கிகள், குத்தகைக்கு விடும் கம்பெனிகள், பதிவு செய்யப்பட்ட நிதி கம்பெனிகள். ஆப்ஷன் பி, உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள், உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள், பதிவு செய்யப்பட்ட நிதி கம்பெனிகள். ஆப்ஷன் சி, கூட்டுறவு சங்கங்கள், கூறு நம்பிக்கைகள், காப்புறுதி கம்பெனிகள். ஆப்ஷன் டி, வணிக வங்கிகள், கூறு நம்பிக்கைகள், குத்தகைக்கு விடும் கம்பெனிகள். ஆப்ஷன் பி, உரிமம் பெற்ற சிறப்பியல் வாய்ந்த வங்கிகள், உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள், பதிவு செய்யப்பட்ட நிதி கம்பெனிகள். மிகச்சரியான பதில். தயாரா? கீழ்வனவற்றில் நாணய கொள்கை நடைமுறைப்படுத்தலில் மிகவும் முக்கியமான காரணி எது? ஆப்ஷன் ஏ, நடைமுறையில் உள்ள பணவீக்கம். ஆப்ஷன் பி, பணவீக்க தோற்றப்பாடு. ஆப்ஷன் சி, பணவீக்க எதிர்பார்க்கை. ஆப்ஷன் டி, கடந்த ஆண்டின் பணவீக்கம். ஆப்ஷன் சி, பணவீக்க எதிர்பார்க்கை. தவறான பதில். ஆப்ஷன் ஏ, நடைமுறையில் உள்ள பணவீக்கம். தவறான பதில் இஷா. ஆப்ஷன் பி. சரியான பதில். ஜனனீத், தயாரா? கீழ்வனவற்றில் நாணய கொள்கை நடைமுறைப்படுத்தலில் முக்கியத்துவம் குறைந்த காரணி எது? ஏ, உலகளாவிய பணவீக்க தோற்றப்பாடு. பி, உலகளாவிய கொள்கை வட்டி வீதங்கள். சி, உள்நாட்டு பணவீக்க தோற்றப்பாடு. டி, எதிர்கால வெளிநாட்டு செலாவணி வீதம். ஆப்ஷன் சி, உள்நாட்டு பணவீக்க தோற்றப்பாடு. தவறான பதில். ஆப்ஷன் பி. தவறான பதில். ஆப்ஷன் டி. சரியான பதில். உங்களுக்கான 3வது வாய்ப்பு. கேள்வி இதுதான். இலங்கை மத்திய வங்கியில் வர்த்தக வங்கிகள் பேணி வரும் நடைமுறை கணக்கில் காணப்படும் வைப்பிற்கு இலங்கை மத்திய வங்கி சார்பில் எதன் அடிப்படையில் வட்டி வழங்கப்படுகிறது? ஏ, வங்கி வீதம். பி, ஓரிரவு சந்தை வட்டி வீதம். சி, அலுவல் சார் ஒதுக்கு வீதம். டி, வட்டி வழங்கப்படுவது இல்லை. ஆப்ஷன் டி, வட்டி வழங்கப்படுவதில்லை. சரியான பதில். கேள்வி இதுதான். இலங்கையில்
வர்த்தக வங்கிகள் தமது நியதி ஒதுக்கினை எவ்வடிவத்தில் பேணுகின்றது? ஆப்ஷன் ஏ, இலங்கை மத்திய வங்கியில் பேணப்படுகின்ற நடைமுறை கணக்கில் காணப்படுகின்ற வைப்பின் அடிப்படையில். ஆப்ஷன் பி, கையில் உள்ள காசு மற்றும் திரைசேரி உண்டியல்கள் அடிப்படையில். ஆப்ஷன் சி, வங்கி பாதுகாப்பு பட்டியலில் உள்ள தங்கம் மற்றும் வெளிநாட்டு நாணயங்கள். ஆப்ஷன் டி, மத்திய வங்கியில் பேணப்படுகின்ற வைப்பு மற்றும் வெளிநாட்டு நாணயங்கள். ஆப்ஷன் சி. தவறான பதில். ஆப்ஷன் ஏ. அதுதான் சரியான விடை. முதலாவது சுற்றினுடைய நிறைவு வந்துவிட்டது. வாருங்கள் வனிதா. பாயிண்ட்ஸ் இப்போவே சொல்லிட்டோன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிருன்னு ஃபீல் பண்ணதால இன்றைய நாளில் எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறவரை நம்ம அழைக்கலாம். அந்த அடிப்படையில் இன்றைய பிரதம விருந்தினராக எங்கள் நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கக்கூடிய இலங்கை மத்திய வங்கியினுடைய மூத்த துணை ஆளுநர் முனைவர் பி. நந்தலால் வீரசிங் அவர்களை ஒரு சிறப்புரை தருமாறு தாழ்மையுடன் அழைக்கின்றோம். So next we kindly invite our special chief guest, Dr. P. Nandalal Veerasinga, to deliver a speech. Good afternoon, everyone. I'm happy to have the opportunity of addressing school children at the very beginning of 2020 as the Senior Deputy Governor of the Central Bank of Sri Lanka. I'm also privileged to be the chief guest of the grand final of Econ Icon Season 4, organized by the Communication Department of the Central Bank. When working towards maintaining the key objectives of the Central Bank, we consider it is very important to empower the future generation of this country with the necessary intellect and knowledge. The Communication Department of the bank carries out numerous programs on an annual basis to fulfill this objective. Some of these initiatives include organizing lectures and seminars for school children like you, undergraduates and academics of various higher educational institutions like the universities, providing resource personnel for academic-based functions and exhibitions of schools, providing central bank publications free of charge, and conducting workshops to enhance the economic subject knowledge of teachers. In 2019 alone, that's last year, we have conducted 95 awareness programs only for school children like you all. In addition to these programs, we implemented another special program in 2010 to be conducted in line with our 60th anniversary celebration of the Central Bank. Now we are coming to 70th anniversary this year. The CRISP program thus implemented to enhance the knowledge of economics and central banking among advanced level economics students of Sinhala and Tamil mediums was named what we call Econ Icon that you are witnessing today. I'm happy to say that we have successfully reached the conclusion of its 4th season. Covering all parts of this country, the schools face a district-wise written test in the first round, out of which 16 Sinhala medium and 17 Tamil medium schools, like your schools, that obtained highest marks in each respective medium were selected for the televised rounds. At the conclusion of these 3 televised rounds, 2 schools from each medium are here today as finalists. I must congratulate all of you to becoming the finalists of this round to complete the grand final today. I would like to extend my congratulations to the 4 schools that were selected for the grand final upon facing this challenging televised rounds. Although only a selected number of schools participated at the televised rounds, our objective was to communicate economic knowledge to the entire student community as well as the public. We believe this knowledge would be useful not only for those who study economics, but for day-to-day activities of the general public as well. The central bank has a capacity not only to bear the massive cost incurred for investments like this, but also to maintain the highest quality to executing a program of this caliber, since it is an institution made up of scholarly professionals in the field of economics, finance, commerce, statistics, currency, and much more. Therefore, I would also like to take this opportunity to thank them for the assistance and cooperation extended toward making this program a success.
While the central bank, as outlined before, has many resources, the effectiveness of Econ depends on the strength with which it is communicated to the public. Sirasa TV and Shakti TV of the Capital Maharaj organization have joined the central bank today for this purpose. I must also mention that Sirasa TV and Shakti TV are joining the Econ program for the second consecutive time, and we would like to acknowledge their support in making this event a grand success. In conclusion, I must emphasize that the success of this program depends on the enthusiasm and dedication of students like these students who participate at this program. Therefore, the central bank is thankful to all parents and teachers of the respective schools who assisted these students to perform well at this program. I also wish all students who participated at this program and the finalists selected for the grand finale today all the very best, while thanking them for a lively and exciting sessions of the program. May you all use your skills and capacities for the betterment of this country's future. Thank you very much. Thank you very much, sir. இலங்கை மத்திய வங்கி சக்தி டிவியோடு இணைந்து வழங்கும் ஐகான் சீசன் 4 கிராண்ட் ஃபினாலேல இதை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே இன்னைக்கு ஸ்கோரான்னு கேட்டா கண்டிப்பா எல்லாருமே ஸ்கோர்னு தான் சொல்லுவீங்க. ஆனா உங்களுடைய பரபரப்பு அந்த திக் மூமெண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குறதுக்காகவே அடுத்ததாக இந்த மேடையில ஐகான் சீசன் 4 கிராண்ட் ஃபினாலேயில் ஒரு சிறப்பான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக குருமன்வெளி சிவசக்தி மகா வித்யாலய மாணவர்கள் அடுத்து.
श्री मंगलमूर्ति दर्शन मात्रे मन कामना पूर्ति जय देव जय देव। இலங்கை மத்திய வங்கி சக்தி டிவியோடு இணைந்து வழங்கும் இகான் ஐகான் சீசன் 4 கிராண்ட் ஃபினாலே. இந்த சீசன் 4ஓட டைட்டில் வின்னரா யாரு வர போறாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பலமான அடியை யாரு எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்லிடலாம். இலங்கை மத்திய வங்கி சக்தி டிவியோடு இணைந்து வழங்கும் இகான் ஐகான் சீசன் 4 கிராண்ட் ஃபினாலே முதல் சுற்றில் குருமன்வெளி சிவசக்தி மகா வித்யாலயம் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் 175. திக்வல்லம் மின்ஹா தேசிய பாடசாலை முதல் சுற்றில் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் 225. சீனாவில் அதிகப்படியாக சொல்லப்படுகின்ற ஒரு சொல், 10 தடவை பூமியில் வீழ்ந்தவனை பூமி முத்தமுட்டு சொல்கிறது, நீ 9 தடவை எழுந்தவன் என்று. இதை ஞாபகம் வைத்திருந்தா போதும், ஒவ்வொரு சுற்றிலையும் அவங்க போட்டியிட்டு வெல்லலாம். இப்போ நாங்கள் அடுத்த சுற்றுக்கு போவதற்கு முன்னர் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்கிறோம். இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் இலங்கை மத்திய வங்கி சக்தி தொலைக்காட்சியோடு இணைந்து வழங்கக்கூடிய இகான் ஐகான் சீசன் 4. Icon Icon Season 4. Icon Icon Season 4. இடைவெளியை தொடர்ந்து வந்திருக்கிறோம். இலங்கை மத்திய வங்கி சக்தி டிவியோடு இணைந்து வழங்கும் இகான் ஐகான் சீசன் 4 கிராண்ட் ஃபினாலே. வெற்றிகரமான இரண்டாவது சுற்று பலத்த கைத்தட்டலுக்கு மத்தியில இதோ ஆரம்பம். இரண்டாம் சுற்று. ஒரு அணிக்கு 5 வினாக்கள் வீதம், 2 அணிகளுக்கும் 10 வினாக்கள் வழங்கப்படும். கலந்து ஆலோசித்து விடையளிக்க முடியும். கேள்விகள் கேட்கப்படுவதற்கு முன்னர் அணித்தலைவர் கடினம் அல்லது இலகு தெரிவினை உறுதி செய்தல் வேண்டும். கடின தெரிவின் போது புள்ளி இரட்டிப்பாகும். இலகுவெனில் 50 புள்ளிகள். தவறாக அல்லது விடையளிக்காவிடின் எதிர்த்தரப்பினர் சந்தர்ப்பத்தினை பெற்றுக்கொண்டு சரியாக விடையளிக்கும் போது கடின தெரிவாயின் 50 புள்ளிகளும் இலகு தெரிவாயின் 25 புள்ளிகளும் வழங்கப்படும். முதல் சந்தர்ப்பத்திற்கு 10 வினாடிகளும் எதிரணிக்கு 5 வினாடிகளும் வழங்கப்படும். நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். உங்களுடைய முதலாவது கேள்வி கடினமா இலகா? கடினமான கேள்வி. இலங்கையின் வரவு செலவு திட்டத்தில் நடைமுறை கணக்கு நிலுவை இறுதியாக மிகை ஒன்றினை பதிவு செய்த ஆண்டு எது? 2018ஆம் ஆண்டு. விடைப்பிழை. ஆகவே இந்த வாய்ப்பு மின்ஹா தேசிய பாடசாலைக்கு கிடைக்கிறது. 1977. விடைப்பிழை. மிகச் சரியான விடை 1987ஆம் ஆண்டு. முதலாவது வாய்ப்பு மின்ஹா தேசிய பாடசாலைக்கு. பாப்போம் இப்ப இலகுவா கடினமா மின்ஹாத்? இஸ்ரா? கடினமான வினா. அரச பிணையங்கள் சந்தையினை விரிவுபடுத்தும் நோக்குடன் இலங்கை மத்திய வங்கியினால் முதநிலை வணிகர் முறைமை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 2000. சிங்களத்துல சொல்லுங்க. 2000. ஹிந்தியில தெரியாது. எப்படி சொன்னாலும் விட சரி. ஜனனி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி கடினமான கேள்வி. வியாபாரம் செய்யுங்கள் இலகுபடுத்தும் தரமிடல் சுட்டெண்ணின்படி 2019ஆம் ஆண்டில் இலங்கை எத்தனையாவது இடத்தினை பெற்றுள்ளது? 84வது இடம். விடை பிழை ஜனனீத். மீண்டும் இன்ஹாத்திற்கு மிகப்பெரிய வாய்ப்பு. 99வது இடம். சரியான விடை. இஷ்டா, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும் தானே? கடினமான வினா. இலங்கை மத்திய வங்கியினால் மதிப்பிடப்பட்டு வெளியிடப்படுகின்ற காணி விலை சுட்டெண்ணின் 2 உப சுட்டங்களை பெயரிடுக. வதிவிட காணி சுட்டன், வர்த்தக காணி சுட்டன், கைத்தொழில் காணி சுட்டன். மிகச்சரியான விடை. கடினமா இலகுவா? கடினம். 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தொடக்கம் திரைசேரி முறிகளுக்கான புதிய முதநிலை விநியோக முறைமைக்கு உரித்தான 3 கட்டங்கள் எவை? நேரம் நிறைவடைந்து விட்டது ஜனனீத். வாய்ப்பு மின்ஹா தேசிய பாடசாலைக்கு. 1 வருடம், 3 வருடம், 5 வருடம், 10 வருடம். விடப்புல. பல்விலை ஏல முறைமை, மல்டிபிள் பிரைஸ் ஆக்ஷன் சிஸ்டம். இந்த வருடத்தை பற்றி அங்கே கேட்கல, சரியா? குறை ஒதுக்கீட்கான அளவு அடிப்படையிலான சுயாதீன விலை குறிப்பீடு, வாலண்டரி வால்யூம் பேஸ்ட் பிடிங்.
கட்டாய அடிப்படையில் அமைந்த முதல்நிலை வணிகர்கள் மத்தியில் மாத்திரம் பகிர்ந்தளித்தல் mandatory issuance at WAYR. அதற்கான விரிவாக்கம் தெரியும். இலகுவா கடினமா? கடினமான வினா. இலங்கையின் மூலதன சந்தை 3 துணை சந்தைகளை உள்ளடக்கியுள்ளது. அவற்றை திரைசேரி முறிச்சந்தை, கம்பெனி முறிச்சந்தை, பங்குச்சந்தை. சரியான விடை. உங்களுக்கான வாய்ப்பு 4வது கேள்வி. கடினமா இலகுவா? கடினமான கேள்வி. 2018 இலங்கையில் மிக குறைந்த வளர்ச்சி வீதத்தை கொண்டிருந்த நாணய கூட்டு எது? M1. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நடுவர்களே. அதன் அடிப்படையில் அந்த வாய்ப்பு மீண்டும் மின்ஹா தேசிய பாடசாலைக்கு செல்கிறது. இஷ்ரா? அதிவிருந்த பண நிரம்பல் M4. விடை தவறான விடை. ஒதுக்கு பணம் 2.3%. அதை வேணுமென்னா நீங்க உங்களோட மொழியில படிச்சிருந்தா தளப்பணம் ஒன்று கூட சொல்லலாம். மின்ஹா தேசிய பாடசாலைக்கு இலகுவா கடினமா? கடினமான வினா. இந்திய ரிசர்வ் வங்கியிலிருந்து இலங்கை மத்திய வங்கி தங்கம் கொள்வனவு செய்யும் போது அந்த கொடுக்கல் வாங்கல் சென்மதி நிலுவையில் எந்த கணக்கில் பதிவு செய்யப்படும்? நிதி கணக்கு. திரும்பி சொல்லணும். நிதி கணக்கு. அப்படி சொன்னா தானே பதில் சரியா இருக்கும். 2வது சுற்றின் இறுதி வாய்ப்பு குருமன்வெளி சிவசக்தி மகா வித்தியாலயத்திற்கு செல்கிறது. கடினம். நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய அபிவிருத்தி இலக்குகள் மையப்படுத்தும் 5 பிரதான விடய பரப்புகள் எவை? மக்கள், கோள், சுபிட்சம், சமாதான, பங்குடைமை. சரியான பதில். People, planet, peace, prosperity and partnership. 5 peace. வாழ்த்துக்கள். மின்ஹா தேசிய பாடசாலைக்கு இறுதி வாய்ப்பு 2வது சுற்றில் கிடைக்கிறது. ஈஸ்ரா இலகுவானதை தெரிவு செய்ய போறார் பாருங்க. அப்படித்தானே? கடினமான வினா. கொடுகடன் தரமிடல் கிரெடிட் ரேட்டிங் என்பதனால் விளங்கிக் கொள்வது என்ன? நிதி கருவியினை வெளியிடுகின்ற நபரின் அல்லது நிறுவனம் ஒன்றின் நிதி சக்தி தொடர்பான மதிப்பீடு ஒன்றை முன்வைப்பது கடன் தரப்படுத்தல் எனப்படுகிறது. நடுவர்களே பதில் ஏற்றுக்கொள்ள. சரியான குறிப்பிட்ட ஒரு தனிநபரினதோ அல்லது நிறுவனம் ஒன்றினதோ கடன் பெறுவதற்கான தகைமையினை மதிப்பிடுகிறது. இது கடன் வழங்குபவருக்கும் முதலீட்டாளர்களுக்கும் கடன் வழங்கும் போது அதனை திருப்பி பெறுவதற்கான வாய்ப்பினை காட்டுகிறது. கண்டிப்பா ஸ்கோர் சொல்லணுமா? ஏன்னா டஃப்க்கே டஃப் கொடுத்துருக்காங்க 2 டீமுமே. அப்ப டான்ஸ் அதுதான் பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே கன்ஃபியூஸ் ஆகி போய் நிற்கிறேன் யாருக்கு எப்படி பாயிண்ட்ஸ் சொல்றது அப்படின்ட்டு. ஏன்னா ஏற்கனவே ஒரு டான்ஸ் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, அப்படியே ஹார்ட் பீட் பல்ஸ் எல்லாம் எகிர வைக்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு இன்னும் ஒரு போட்டியாக திக்வேல மின்ஹா தேசிய பாடசாலை ரெடியா இருக்காங்க. ஸோ அவங்களுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம்.
திக்வெல்ல மின்ஹா தேசிய பாடசாலை மாணவர்கள். பலத்த கைத்தட்டல் அவங்களுக்கு மறுபடியும். இந்த வெற்றிகரமான இரண்டாவது சுற்றுல குருமன்வெளி சிவசக்தி மகா வித்யாலயம் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் 275. மின்ஹா தேசிய பாடசாலை 775. போனஸ் சீசனோட டைட்டில் வின்னர்ஸ் நீங்க. உங்களுக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு, இன்னும் நீங்க விளையாடலாம். அதே மாதிரி இன்னும் நீங்களும் நல்லபடியா விளையாடுங்க. வாழ்த்துக்கள். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்கிறோம். இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் இலங்கை மத்திய வங்கி சக்தி தொலைக்காட்சியோடு இணைந்து வழங்கக்கூடிய ஈகான் ஐகான் சீசன் 4. Econ Icon Season 4. Econ Icon Season 4. இறுதிச் சுற்றுக்கு போறோம். இறுதியான வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பிரம்மாண்டமான மூன்றாவது சுற்று இதோ ஆரம்பம். மூன்றாம் சுற்று. இரு அணியினருக்கும் பொதுவாக 10 வினாக்கள் தொடுக்கப்படும். முதலில் பசரை அழுத்துபவருக்கு விடையளிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படும். கலந்துரையாடி விடையளிக்க முடியாது. முதலாம் சந்தர்ப்பத்தில் சரியாக விடையளிக்கும் போது 100 புள்ளிகள் வழங்கப்படும். தவறாக விடையளித்தாலோ அல்லது விடையளிக்க தவறும் சந்தர்ப்பத்தில் 50 புள்ளிகள் கழிவிடும். இரண்டாம் சந்தர்ப்பத்தை பெற்று விடையளிக்கும் போது சரியாக விடையளிக்கும் பட்சத்தில் 50 புள்ளிகள் வழங்கப்படும். இரண்டாம் சந்தர்ப்பத்தை பெற்று விடையளிக்கும் போது தவறாக விடையளிக்கும் பட்சத்தில் 25 புள்ளிகள் கழிப்படும். மூன்றாவது சுற்றின் முதல் கேள்வி இது. 2 பாடசாலைகளும் தயாரா இருக்கிறீங்களா? பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் அமைப்பு ஒபெக் எத்தனையாம் ஆண்டு நிறுவப்பட்டது? 1960. சரியான விடை. வர்த்தக வங்கிகளுக்கிடையில் குறுங்கால கடனுக்கான கேள்வி மற்றும் நிரம்பல் இடம்பெறும் பிரதான சந்தை எது? வங்கிகளுக்கு இடையிலான அழைப்பு பணச்சந்தை. வங்கிகளுக்கு இடையிலான அழைப்பு பணச்சந்தை என்பது சரியான விடை. மூன்றாவது கேள்வி. கொழும்பு பங்கு சந்தை நடவடிக்கையினை மேற்பார்வை மற்றும் முகாமை செய்வதற்காக ஸ்தாபிக்கப்பட்டுள்ள நிறுவனம் எது? இலங்கை பிணைகள் பரிவர்த்தனை ஆணைக்குழு. சரியான விடை. இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு என்றால் இது சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்து 4வது கேள்வி. 2018ஆம் ஆண்டின் மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையின்படி இலங்கையின் இறக்குமதி செலவில் கூடிய இறக்குமதி செலவு செய்யப்பட்ட பொருள் என்ன? எரிபொருள் 18.6%. சரியான விடை. 5வது கேள்வி. 2006ஆம் ஆண்டில் சமாதானத்துக்கான நொபேல் பரிசு வழங்கப்பட்ட ஆசியாவின் பொருளாதார அறிஞர் யார்? அமர்த்தியன் சென். விடை பிழை. எட்மண்ட் பிலிப்ஸ். தவறான பதில். பேராசிரியர் முகமது யூனிஸ் அவர்களுக்கு தான் நொபேல் பிரைஸ் கிடைத்திருந்தது பொருளாதாரத்துக்கு. உங்களுக்கு தெரிந்திருக்கும், அவர் பங்களாதேஷை சேர்ந்தவர் என்று. சரியா? இப்போது அடுத்த கேள்வி இதுதான். இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்படுகின்ற இலங்கைக்கான சுபீட்ச சுட்டெண்ணின்படி 2018ஆம் ஆண்டிற்கான சுட்டன் புள்ளி எத்தனை? 0.783. சரியான பதில். பணம், தூயதாக்கல் மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியளித்தல் போன்றவற்றை கட்டுப்படுத்தும் உலக கொள்கை ஏற்பாட்டாளராக இருக்கும் நிதியியல் நடவடிக்கை செயலணி குழு அக்டோபர் 2019 இலங்கை தொடர்பில் எடுத்த பிரதான நடவடிக்கை என்ன? சாம்பல் நிற பட்டியலிருந்து விளைவுதாக தீர்மானம். சரியான பதில். இலங்கை அரசின் இலச்சினை பொறிக்கப்பட்ட நாணயம் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது என்பதுதான் கேள்வி. 1956. தவறான பதில். 1972. இரண்டும் தவறான பதில். 1963 என்பதுதான் சரியான பதில். 9வது கேள்வி. இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்படுகின்ற புதிய நாணய குத்திகள் எந்த உலோகத்தினால் வார்க்கப்பட்டுள்ளது? துருப்பிடிக்கப்படாத உலோகம். ஏற்றுக்கொள்வோம். என்ன? இல்லை. அதன் அடிப்படையில் வாய்ப்பு எதிரணிக்கு செல்கிறது. நேரம் நிறைவடைந்து விட்டது. நாங்கள் இந்த விடையினை ஏற்றுக்கொள்ளாததற்கு முக்கியமான காரணம் துருப்பிடிக்காத உலோகம் என்று
இங்கே விடை வழங்கப்பட்டுள்ளது. இந்த உலோகம் என்பதில் எந்த உலோகமும் உள்ளடக்கப்படலாம். இரும்பு என்பது முக்கியமான ஒரு விடயம். அல்லது உருக்கு கூட சொல்லலாம். துருப்பிடிக்காத இரும்பு அல்லது துருப்பிடிக்காத அதே போன்று தமிழ் பதத்திலே துருப்பிடிக்கப்படாத என்றும் சொல்ல முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான இறுதி கேள்வி. இதுதான் 10வது. அதே நேர மொத்த தீர்ப்பனவு முறைமை RTGS மற்றும் பத்திரங்களற்ற பிணையங்கள் தீர்ப்பனவு முறைமை SSDS ஆகிய இரண்டினையும் உள்ளடக்குகின்ற முறைமையின் பெயர் என்ன? லங்காஸ்டர் என்பது சரியான பதில். இலங்கை மத்திய வங்கி சக்தி டிவியோடு இணைந்து வழங்கும் ஐகான் சீசன் 4 கிராண்ட் ஃபினாலே. ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்கிறோம். இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் இலங்கை மத்திய வங்கி சக்தி தொலைக்காட்சியோடு இணைந்து வழங்கக்கூடிய ஐகான் சீசன் 4. Icon Season 4. Icon Season 4. இலங்கை மத்திய வங்கி சக்தி டிவியோடு இணைந்து வழங்கும் ஐகான் சீசன் 4 கிராண்ட் ஃபினாலே. 475 புள்ளிகளை மொத்தமா பெற்றிருக்காங்க குருமன்வெளி சிவசக்தி மகா வித்யாலயம். இந்த சீசன் 4 வெற்றியாளரா டைட்டில் வினரா மாறுறாங்க. 1075 புள்ளிகளை பெற்றுக்கொண்ட இன்று 2வது இடத்தை பெற்றுக்கொண்ட அணியான குருமன்வெளி சிவசக்தி மகாவித்யாலயத்திற்கான பரிசுகளை வழங்குவதற்காக இலங்கை மத்திய வங்கியின் துணை ஆளுநர் HA கன்ரானத் அவர்களையும் இலங்கை மத்திய வங்கியின் தொடர்பூட்டல் திணைக்களத்தின் பணிப்பாளர் திருமதி ருவனி குணசேகர் அவர்களையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இரண்டாம் இடம் பெற்றதற்கான பதக்கங்கள் வழங்கும் திபாஸ்கரனோடு இப்போது ஜனனி தலைவர் சஜீவனா, உங்களுக்கு பதக்கங்கள் மட்டுமல்ல சான்றிதழ்கள் வழங்கப்பட இருக்கின்றது. அப்படியே இருங்கள், உங்களுக்கான சான்றிதழ்களும் இப்போது இருக்கின்றது. முதலிலே திபாஸ்கரன், ஜனனி, சஜீவனா. 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலை குருமன்வெளி சிவசக்தி மகாவித்யாலயத்துக்கு இதோ வழங்கப்படுகின்றது. இலங்கை மத்திய வங்கி சக்தி தொலைக்காட்சியுடன் இணைந்து வழங்கும் ஐகான் சீசன் 4 இரண்டாம் இடத்தை பெற்றதற்கான கேடயம் இதோ மட்டக்களப்பு குருமன்வெளி சிவசக்தி மகாவித்யாலய அணியினருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச் சார், மேடம். தேங்க்யூ. நன்றி. வெற்றியாளர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்கான நேரம். அந்த அடிப்படையில் அதை வழங்குவதற்கு இலங்கை மத்திய வங்கியினுடைய துணை ஆளுநர் முனைவர் பி நந்தலால் வீரசிங் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவரோடு இலங்கை மத்திய வங்கியின் உதவி ஆளுநர் திரு SJA அசோக ஹந்தகம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மின்ஹா தேசிய பாடசாலை திக்தலையினுடைய போட்டியாளர்கள் அஸ்லா, இஸ்ரா, ஷஃபா, வாருங்கள், மூன்று ஓடி வாருங்கள். முதலில் உங்களுக்கான பதக்கம் வழங்கப்பட இருக்கிறது. அவங்களுடைய விடாமுயற்சி இன்னைக்கு மிக ரொம்ப வெற்றியா மாறி இருக்கு. சான்றிதழ் வழங்கப்பட இருக்கிறது. அஸ்லாம்,
நின்யா தேசிய பாடசாலை தீர்வுகளுக்கு இலங்கை மத்திய வங்கியினால் கொடுக்கப்படுகின்ற பண பரிசு காசோலை எவ்வளவு தெரியுமா? 1 மில்லியன் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலை. இந்த மாணவ மணிகள் தனது பாடசாலை அதிபரையும் பொறுப்பாசிரியரையும் மேடை கலைக்கின்றார்கள். இந்த வெற்றியோடு அவர்களையும் கலந்து கொள்வார்கள். அவர்களுக்கான வெற்றி கேடயம் வழங்குவதற்கான நேரம் இது. எல்லாரும் தயாரா கொண்டாட்டத்துக்கு? இதோ விக்வெல்லை மின்ஹா தேசிய பாடசாலைக்கான சாம்பியன்ஸ் வெற்றி கேடயம் இலங்கை மத்திய வங்கி சக்தி தொலைக்காட்சியுடன் வழங்கும் ஐகான் சீசன் 4 வெற்றியாளர் இலங்கை மத்திய வங்கி பரிபூரண உதவியையும் பரிபூரண செயற்பாட்டையும் நமக்கு தந்திருந்தது. அவர்களது நிகழ்ச்சியாக சக்தி தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சி காண்பிக்கப்பட்டது உண்மை. அந்த அடிப்படையில் இலங்கை மத்திய வங்கிக்கு நாங்கள் நன்றிகள் செலுத்தும் அதேவேளை இந்த ஐகான் சீசன் 4 பங்கு கொண்ட அனைத்து மத்திய வங்கியினுடைய ஆளுநர்கள், உதவி ஆளுநர்கள் மற்றும் ஏனைய ஒவ்வொரு திணைக்களத்தினுடைய பிரதிநிதிகள், இங்கே நடுவராக வந்து சிறப்பித்த அனைத்து நடுவர்களும் இன்றைய இறுதிப் போட்டி உள்ளடங்களாக இங்கே இலங்கை மத்திய வங்கியினூடாக ஒருங்கிணைப்பாளராக எமக்கு பணிபுரிந்து பல செயற்பாடுகளை எமக்கு செய்த பல உதவி ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடன் முன்மாதிரியாக இருந்து செயற்பட்ட மோகனன் அவர்களுக்கும் தனிப்பட்ட ரீதியிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சக்தி தொலைக்காட்சியினூடாக ஒப்பனை கலைஞர்கள், கேமரா கலைஞர்கள் மற்றும் இந்த மேடை நிர்வாக கலைஞர்கள், லைட்டிங் அசிஸ்டன்ஸ், இப்படி பல தொழில்நுட்ப பிணைப்புகள் ஒன்று திரண்டு, குறிப்பாக நமது பணிப்பாளர் படை, இவை அனைத்தும் ஒன்று திரண்டுதான் இப்படி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை உங்களுக்கு தரக்கூடியதாக இருந்தது. இவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இலங்கை மத்திய வங்கிக்கு எமது தலையாய நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். இது இறுதி நாள், இறுதி வெற்றி கொண்டாட்டம். இது ஐகான் சீசன் 4.